நேம் வந்து எனக்கு தெரியும், பட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து உங்க நேம் ஒரு என் பேர் அருள் சிவராஜ். நான் இங்கே நம்ம பால்சோவில் தான் ஒரு 1 இயர் அவனோட அஃபேர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் நம்ம சர்வே காலனி மகாத்மா பாபா பில்டிங் ஸ்கூல்ல படித்தேன். ஓகே, இப்போ நீங்க கிளாட் என்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் 1.5 இயர்ஸ் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நீங்க பால்சோ பத்தி எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? இது அது ரெஃபரல் தான். நான் லா போகணும் கிளாட்னு முடிவு பண்ண உடனே மதுரையில் கொஞ்சம் பெஸ்ட்டாக எது இருக்குன்னு நம்ம விசாரிச்சப்ப பால்சோ சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால பால்சோ ஜாயின் பண்ணேன். ஓகே, பால்சோட உங்க ஜர்னி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸா நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு அகாடமி ஒரு படிக்கிற இடம்ன்ற மாதிரி நமக்கு இருக்காது. ரொம்ப நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி உள்ள செட் ஆகி நம்ம ரொம்ப நல்லா கொண்டு போவாங்க. நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸஸ்ல தான் வந்து பண்றோம். சோ ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போச்சு உங்களுக்கு? ஆன்லைன் கிளாஸஸ் இருந்ததுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம சொல்ல போனா ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டும் எல்லாமே சேம் மெத்தட் ஆஃப் டீச்சிங், வே ஆஃப் டீச்சிங் தான் இருக்கும். எந்த அளவுக்கு இன்டராக்ஷன் ஆஃப்லைன்ல இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஆன்லைன்லயும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டீச்சிங் லேர்னிங் டிஃபர் ஆகுது. கிளாஸஸ் தாண்டி உங்களுக்கு வேற என்ன பிடிச்சிச்சு? கிளாஸஸ் தாண்டி நமக்கு இங்க ஸ்டாஃப்ஸோட பழகுறது வைக்கிறது, அவங்க வே ஆஃப் அப்ரோச், அவங்களாம் நம்மளுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன தேவைப்படுது, எப்படி மென்டார் பண்ணலாம், சரி ஒவ்வொருத்தரையா தனித்தனியா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க தனித்தனியா எஃபர்ட் போடுறாங்க. அவங்களும் எஃபர்ட் போடுறாங்க. நல்லா நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் மென்டாரிங், நம்ம அகாடமியோட இண்டிவிஜுவல் மென்டாரிங் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னையும் மென்டலா ப்ரிப்பேர் பண்ணாங்க, வீட்லயும் மென்டலா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாங்க. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கான சக்சஸ் கிடைச்சிச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நமக்கு வந்து நார்மலா இன்டர்வியூ பண்ணாலே ஹாப்பியா இருந்தது, நமக்கு இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க ஃபேமிலி இந்த ஒரு வருஷம் நீங்க பண்ற கஷ்டத்தை கண்டிப்பா பாத்துருப்பாங்க. சோ அதுக்கான ரிசல்ட் கிடைச்சு அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? அது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா என்ன இருக்கும், பெரிய அவேர்னஸ் கிடையாது கிளாட்டை பத்தி. இன்னும் ஒரு பரீட்சைக்காக ஒரு லா காலேஜ் சேர போறேன், சாதாரண லா காலேஜ் இங்கனாலும் சேரலாம், அதுக்கு போய் ஒரு வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஹார்ட் ஒர்க்குடைய இது கிடைச்சிச்சு, ரிசல்ட் கிடைச்சப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அப்புறமேட்டு தான் கிளாட்டை பத்தி என்னன்னாலே அவங்களுக்கு தெரிய வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப உங்களை மாதிரியே ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு என்ன டிப்ஸ்? லத்தாஜிக்கா இருக்காங்க. ஈஸியா படிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படிதான் இருந்தேன். ஈஸியா படிச்சிடலாம் வச்சிடலாம், லாஸ்ட்ல வழக்கம் போல நம்ம எக்ஸாம் மாதிரி மக்கப் பண்ணிடலாம்னு சொல்லி தான் பண்ணது. அது பண்ணவே முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், லீகல் மெத்தட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரியே இருக்காது. ஈஸியா போவீங்க, எழுதுவீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது? கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 40 மார்க் உங்களுக்கு அதுலயே கிடைச்சிடும். இன்டர்வியூ வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.